வாழ்க வளமுடன். இன்றைக்கு 3 திருடர்கள் அதை பற்றி பேசலாமா? ஒரு ஊரில் நாட்டு வைத்தியம் பார்ப்பார். அவர் கிராமமாக போயிட்டு வைத்தியம் பார்த்துட்டு காசு எதுவும் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? சாப்பிட்றது தானே. அதனால் அந்த வீட்டில் வைத்தியம் பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்புவார். இது மாதிரி கிளம்பி ஒவ்வொரு ஊராக போயிட்டு வரும்போது ஒரு நாள் இருட்டிடுது. ஒரு கிராமத்துக்குள்ளே வரும்போது இருட்டிடுவே. அங்கே ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசையில் 3 திருடனுங்க இருப்பாங்க. அவங்க இவர் கேட்பார், என்னப்பா அப்படின்னு, எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா அப்படின்வாங்க. இவர் கேட்பார், நாட்டு வைத்தியக்கார். அப்போ அவங்க சொல்லாங்க, ஐயா இங்கே எங்களுக்கே இடம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை எதிரில் பாடைந்து பங்களா இருக்குது, அது நல்லா வசதியாக இருக்கிறாங்க அந்த வீட்டில் எல்லோரும், அங்கே போய் கேளுங்க, சாப்பிட உணவும் கொடுப்பாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லி அனுப்புவாங்க. அந்த நாட்டு வைத்தியக்காரர் என்ன பண்ணுவார், நேராகவே போவார். போன உடனே அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த மாளிகை நல்லா அழகாக தெரியும், பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார், கதவு போய் தட்டுவார், ஐயா கதவை தருங்க அப்படின்னு. என்னப்பா, எனக்கு இன்றைக்கி நைட்டு தங்கிட்டு போகிறேன், அது மட்டும் இடம் விட்றீங்களான்னு. சரி விட்றேன்பா அப்படின்னா. அப்போ அவர் கேட்பார், என்னப்பா சாப்பிட்டியான்னு. இல்லைப்பா நான் சாப்பிட்ல அப்படின்னு. சரி இது ஒரு 2-4 வருஷத்துக்கு முன்னே தான் நிறைய கொடுத்துருப்பேன், இப்போ வரீங்க, இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற ஒரு இதுவை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பழம் தந்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு சாப்பிட்டுப்பா, நீங்கள் காலையில் எழுந்து கிளம்புங்க, நீங்கள் போகும்போது என்னை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நான் இருக்க மாட்டேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னுவாங்க. சரி பண்ணுவார். அப்புறம் இவர் பழம்லாம் சாப்பிட்ட உடனே படுக்கிறது போவார். அப்போ அவர் சொல்லுவார், ஐயா இந்த பை நீங்கள் வச்சுக்குங்க, உதவும் என்றைக்காவது அப்படின்னா. எதுக்குப்பா இந்த பையை வச்சு நான் பேஜார் பண்ணோம், நான் ஃப்ரீயாக வருவேன், எங்கன்னா வைத்தியம் பார்ப்பேன், சாப்பிடுவேன், அதான் என் வேலையை தவிர ஒரு பொருள் காக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த பையை கொடுத்துட்டா நான் பையை காக்கணும், நீங்கள் அதில் பணம் போட்டு வச்சுருப்பீங்க, எதுக்கு நான் அதை பயந்து நான் வச்சுட்டுருக்கேன், எனக்கு வேணாங்க அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் உதவும், உங்களுக்கு நீங்கள் கிராமத்துக்கெல்லாம் போகிறீங்களா, யாருக்காவது உதவி பண்ணும்போது அந்த பணம் உங்களுக்கு வரும், கிடைக்கும் அப்படின்னா. அப்போ அது எப்படிங்க நான் பாதுகாக்கிறதுன்னுவோம். அந்த பையில் இப்போ ஒன்றும் கிடையாது, நீங்கள் கை விட்டால் பணம் வரும், உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது மட்டும் கரெக்டாக அதுவே வரும், நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்வாங்க. சரிப்பா அப்படின்வாங்க. அவர் கொடுத்துட்டு அவர் போயிடுவார். இவர் சாப்பிட்டு படுத்துடுவார். காலையிலேருந்து காலை கடை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரும்போது இந்த 3 திருடனுங்க அனுப்பிச்சாங்கல்ல, போயிட்டு அந்த பங்களாவில் இருக்கிறாங்க, போவாங்க கொடுப்பாங்கன்ட்டு. அவங்க 3 பேரும் என்ன நினச்சிட்டு வராங்கன்னா, அந்த பங்களாவில் பேய் தானே இருக்குது, அதில் போகிறவங்க எல்லோரும் இறந்து தானே போகிறாங்க, அதனால் இந்த பெரியவர் இறந்துருப்பாருன்னு 3 பேரும் சொல்லிக்கின்னு வராங்க, கிண்டல் பண்ணிக்கின்னு. நீங்கள் இவர் போயிட்டாருப்பா, அது போய் பார்க்கணும் அப்படின்னு சிரிச்சின்னு வரும்போது இவர் ஆரோக்கியமாக இதுன்னுவார். என்னையா அப்படின்னுவார். நீ ஆள் இருந்தாங்களா? இருந்தாப்பா, எனக்கு கனி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், அப்புறம் இதை பை ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு. எதுக்குப்பா அந்த பை அப்படின்னு. இல்லை கை விட்டால் நமக்கு தேவையான பணம் வருமாம்மா. அப்படியா அப்படின்னா. ஆமாம் நான் எனக்கு நீங்கள் வழி காட்டினீங்கள, அதனால் நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும்ல, இருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் திருடங்க எதிரே கை விட்டு பார்க்குறாங்க. பார்த்தா 3 பேருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதுக்கு வந்துடுது. அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டோடனே அப்புறம் எல்லாம் கேட்பாங்க, எப்படி உனக்கு வந்தது, எப்படி கொடுத்தாங்க அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா இவங்க தான் அந்த ஆளுங்களை கொலை பண்ணான்றது காட்டிக்கல. இவர் பொய் சொல்கிறாரா மெய் சொல்கிறாரா தெரியல. ஆனால் பை விட்டால், ஆமாம்பா நீங்கள் கை விட்டால் வராது, எப்படி கொடு நானும் கை விட்றேன்னு, விட்டால் வராது பணம். அப்போ இது ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரி ஐயா அப்படி நீங்கள் கிளம்புறீங்களா, கிளம்புங்க அப்படின்றாங்க. அன்றைக்கி நைட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்க, மறுநாள் நைட்டு வராங்க, பங்களாவில் கதவு தட்டுறாங்க. அதே ஒரு கதவு திறக்குது. கதவு திறந்தோடனே என்னங்க வேணும்னா, ஒன்றும் இல்லைங்க பசிக்குது என்ன கொடுங்கன்னு. அவர் பழம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. கொடுத்த உடனே அவர் பையை கொடுத்தீங்களே, அது மாதிரி எனக்கு கூட ஒரு பையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க, திருடருங்க பையை கேட்பானுங்க. அப்படியா சரி தூங்குங்க, காலையில் எழுந்து வாங்க, நான் உள்ளே வச்சுருவேன், எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்க ஆசை எல்லா வேலையும் குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போன உடனே என்ன பண்ணுவார், அந்த பையை திறந்து சொல்லுவாங்க. திறந்தால் அதில் இருந்த
எல்லா மாமா அவனை வந்து கடிச்சிடுது. அப்போ வந்து ஐயோ நம்ம வந்து பணம் வரும்னு தான் நினச்சேன், இது வந்து நம்ம கொள்ளுதே அப்படின்வாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த உருவம் சொல்லுது, எங்களை நீ எப்படி கொலை பண்ண, அது மாதிரி நீ அதுவும் நல்லா துடிக்கணும்ல, நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன், நான் வந்து ஆவி தான், நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் இந்த நாங்கள் வந்து உங்களை தீண்டுது, நீங்கள் துடிக்க துடிக்க இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சிடும். இவங்க இறந்துருப்பாங்க. இதை மறுநாள் வந்து பார்க்கும்போது பசங்களாம் என்னடா ஒரு ஆள் இறந்துக்கிறான்னு பார்த்து பயந்து அதுங்களும் ஓடும். எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு தான் எல்லாத்துக்கும் ஆசை வைக்கிறது ஒரு பணமாக நமக்கு இருக்குதா இன்றைக்கி இது வரையும் போகுதுன்ற எண்ணம் நம்மளுக்கு வரணும். அந்த பணத்தால் தான் நீங்கள் 3 பேர் அங்கே போய் இதுனாங்க திருடின பையன் வந்து கொலை பண்ண ரிசல்ட் என்ன வந்து தனக்கே வந்ததே இல்லையா? அதுதான் தெரிஞ்சு செய்கிற தப்பு வேறு, தெரியாமல் செய்கிற தப்பு வேறு. தெரியாமல் செய்கிற தப்புக்கு பிராயசித்தம் உண்டு, தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு பிராயசித்தம் கிடையாது. வாழ்க வளமுடன்.